உணர்வோம் ஆன்மீகம். அன்பர்களே வணக்கம். சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பாக இன்று முடிவடைந்தது. நம்மால் முடிந்தளவு விரத முறைகளை தவறாமல் முருகனை நினைந்து விரதம் இருந்தோம். கோயில் சென்று இறைவனுடன் வேண்டிக் கொண்டுள்ளோம். உண்மையான நியாயமான வேண்டுதல்கள் நிச்சயம் நமக்கு கைகூடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, விரதம் முடிந்துவிட்டது, இனி அடுத்தது என்ன வேலை நமக்கு என்று இறந்து விடாதீர்கள். வேலை வணங்குவதே இனி வேலையாக கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த பதிவை நான் போடுகிறேன். நாம் அலுவலகம் செல்கின்ற பொழுது ஒரு சிறிய வேல் படத்தை நம் மேஜையில் மீது வைத்து கொள்ளலாம். அனுமதி இல்லை என்றால் நம்மளுடைய பர்சிலே வைத்து கொள்ளலாம். பிள்ளைகள் படிக்கும் அறையில் நிச்சயம் வைத்து கொள்ளலாம். மேலும் வயதானவர்கள், முதியோர்கள் ஒரு சிறு படத்தை தங்கள் படுக்கை அருகேயே வைத்து கொள்ளலாம். இதன் நோக்கம் என்ன? நம் அன்றாட வேளையில் நாம் கவனம் செலுத்தினாலும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம் பார்வை அந்த வேல் படத்தின் மீது படுகின்ற பொழுது நம்மை அறியாமல் நாம் முழுமையான திறனோடு அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்போம். நீங்கள் உணர்வீர்கள். இது உங்களுக்கு வாழ்வில் நடைபெறுகின்ற பொழுதுதான் இதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். இந்த நல்ல நாளிலே, சஷ்டி விரதம் பூர்த்தியான இந்த நிலைமையிலே, அருணகிரியார் எழுதிய வேல் வகுப்பிலே ஒரு பாடல் வருகிறதே, அதை சற்று பார்ப்போம் வாருங்கள். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரவு பகர்த்துணையது ஆகும் என்று சொல்கிறார். இது தனிமனித பாதுகாப்புக்காக வேல் நம்மை சுற்றி பாதுகாத்து வருகிறது என்பதை குறிக்கிறது. அதுபோலவே பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தத்தில் சொல்கிறது, வாழ வேதாந்தவா வாசம்போகத்து அன்பா மாலை பூனே மதுரமால் வளர்தே சாளவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா என்று பாடுகிறார். இது நாம் தொழில் பாதுகாப்புக்காக பாடுகின்ற கவசமாக விளங்குகிறது என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். வெற்றிவேல் முருகா, அரோகரா. நன்றி, வணக்கம்.